அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 25. 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐம்புலன்களை அடக்கியவன் ஆற்றல் என்ன என்பதற்கு அகண்ட வான் உலக அரசனாகிய இந்திரனே போதுமான சான்று. இந்திரன், கிங் ஆஃப் த கிரேட் ஸ்கை, is the enough evidence for the power of the control of the five senses. புலன்கள் அடக்கத்தின் ஆற்றல் என்ன என்பதற்கு பெரு வான் அரசன் இந்திரனே சாட்சி. புலன்கள் அடக்கத்தின் ஆற்றல் என்ன என்பதற்கு பெரு வான் அரசன் இந்திரனே சாட்சி. இது என்னுடைய துடிப்பா. கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, ஐம்புலன்களை அடக்கி ஆள்பவரே பெரும் புகழ் பெறுவார்கள், அடக்க முடியாதோர் அப்புகழ் அடைய மாட்டார்கள். விண்ணுலகத்தான் என்று கருதப்படும் இந்திரனின் கற்பனை கதையே இக்கூற்றுக்கு சான்றாகும். இந்திரன்கிறவன் யாருங்க? வானில் இருக்கக்கூடிய தேவர்களினுடைய தலைவன். 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க கணக்கு அதிகமே ஆகல போல் இருக்கு. எப்படியோ ஜனத்தொகை அதிகமாயிடுச்சு, நான் தேவர்கள் தொகை அதிகமாகல. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் நல்லது பண்ணி தேவர்கள் ஆகல. அசுரர்கள் தொகை வேணா அதிகமா இருக்கும். அப்படி தேவர்களுடைய தலைவனாக வாழ்பவன் இந்திரன். அப்போ அவன் எவ்வளவு ஒழுக்க சீரனா இருக்கணும், எவ்வளவு மனக்கட்டுப்பாடு இருக்கணும். தன்னுடைய ஐம்புலன்களாகிய கண், காது, மூக்கு, வாய், தோல் என்பதை அவன் எப்படி கட்டுக்கோப்பாக கட்டுண்டு அதை மனதில் அடக்கத்துடன் அந்த புலன்களை வைத்திருக்க வேண்டும். அவன் அவ்வாறு செய்திருக்கானா என்பதற்கு புராண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. என்ன கதை அதுனா, இந்திரனுக்கு அகலியின் மேல ஆசை. அகலை யாருன்னா கௌதம முனிவருடைய மனைவி. அவளை அடைய வேண்டும் என்பதற்காக இவன் திருட்டுத்தனம் பண்றான். இந்திரன் கௌதம முனிவருடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்து அவளை தழுவிக் கொள்கிறான். தழுவும் போது அகலிகை இவன் தன் கணவன் அல்ல என்பதை உணர்ந்து விலகிவிடுகிறாள் என்று ஒரு கதை இருக்கிறது. இல்லை, உறவில் ஈடுபடுகிறாள் என்று இன்னொரு கதை இருக்கிறது. அதுக்கு நாம் போக வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கௌதம முனிவர் குளிச்சுட்டு வந்துடுறாரு. வரும்போது 2 பேர்த்தையும் பார்க்கிறாரு. அகலிகை நீ கல்லாக சிலையாக சபிச்சுட்டு இந்திரனுக்கு ஒரு புதுவிதமான சாபம் கொடுக்கிறார். உன் உடம்பு முழுவதும் 1000 பெண்குறிகள் இருக்கட்டும் என்று சாபம் கொடுத்துறாரு. அவன் நாணி வைக்கி ஓடி போறான். அகலிகை சிலையாயிடுறா. ராமன் கால்பட்டு அவள் மீண்டும் மனித வடிவுக்கு வந்து விடுகிறாள். ஆனா புதுமை பித்தன் ஒரு அற்புதமான ஒரு கதை எழுதியிருப்பார். அதையும் தான் சொல்லணும். அகலிகை மீண்டும் சிலையானால் இந்த ராமன் தன்னுடைய மனைவியாகிய சீதை ஊரார் அவள் கற்பை சந்தேகப்படுகிறாள் என்பதற்காக தீயிறங்க சொன்னான் அல்லவா? அந்த தீயிறங்க சொன்ன கதையை கேட்டு அகலிகை மீண்டும் சிலையானால் ஒரு அற்புதமான கதையை புதுமை பித்தன் எழுதியிருப்பார். அந்த கதைக்கு நம்ம போக வேண்டாம். இப்படி இந்திரன் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்காமல், தன் மனைவியிடம் மட்டும் சுகத்தை அனுபவிக்காமல், இன்னொருவருடைய மனைவியும், அதுவும் முனிவருடைய மனைவியை சென்று சுகத்தை அனுபவிக்க நினைத்தான். அதனால் அவன் பழிபாவம் கொண்டான் என்று ஒரு கற்பனை கதை, ஒரு புராண கதை இருக்குது. அப்படிப்பட்ட ஐம்புலன்களை அடக்காத அவனுடைய வாழ்க்கையே ஐம்புலன்களை அடக்காமல் வாழ்பவர்களுக்கு ஒரு சான்று, ஒரு சாட்சி. அதை பார்த்தா திருந்திக்கங்கன்னு வள்ளுவர் சொல்றார். அல்லது ஐம்புலன்களை அடக்கியவன் அந்த வானுலக தேவனாகிய இந்திரனை விடவும் சிறந்தவன் என்று வள்ளுவர் சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்குதான் அந்த இந்திரனுக்கு பேரு தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமல் கெட்டவன் ராவணன் என்று பழமொழி ஒன்று உண்டு. இதுக்கு ஒரு பாட்டு. இந்திரன் கெட்டதும் பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனும் கெட்டது எதனாலே எதனாலே, ஒரு 3 முடிச்சால முட்டாளு ஆனே, கேளு கேளு தம்பி என்று அம்மன் கோயில் கிழக்காடே என்ற படத்தில் கங்கை அமரன் எழுதிய பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். இளையராஜா இசையில் விஜயகாந்த் அவர்கள் நடித்திருப்பார்கள். அதனால ஐம்புலன் அடக்கம் என்பது நீத்தார் பெருமையில் மிக முக்கியமானது என்று வள்ளுவர் சொல்கிறார். மீண்டும் குறள். 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நெத்திரலை, அடிகரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணேவாளம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.